Hi, welcome to the squad. This is Logic Ivo. இந்த வீடியோலையும் ஜோஹோவோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரொம்ப 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 ரிப்பீட்டடாக கேட்க போகிற ஒரு கொஷின் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் எல்லா தடவையுமே இந்த டைப்பில் ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு கொஷின் தான். அண்ட் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன், ஜோஹோவோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யூஸ்வலி ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸில் இருக்காது. நீங்கள் ஆன்சர் வந்து டைப் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஒரு ஒன் வேர்டாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் கொடுக்காம டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் தான். ஃபர்ஸ்ட் நான் கொஷின் வாசிச்சிட்றேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது அண்டாவா. கொஷின் என்ன அப்படின்னா, ஹவு மச் செகண்ட்ஸ் நீடட் பை அ ட்ரெயின் டு cross a 90 meter long platform if the train is 150 meters long and its speed is 72 km/h. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னலாம், டேட்டா பாயிண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெயின் அது வந்து 90 meters லாங் பிளாட்ஃபார்மை தாண்டணும். ஒரு 90 meter லாங் பிளாட்ஃபார்மை தாண்டணும். அண்ட் ட்ரெயினோட லென்த் வந்து 150 meters அண்ட் ஸ்பீடு வந்து 72 km/h. இதெல்லாம் தான் வந்து நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிருக்கலாம். இப்போ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது, இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் நிறைய இடத்துல ஸ்டேஷனுங்கிறப்ப பெருசாக இருக்கும், சில இடத்துல ஸ்டாப்பிங்கே வந்து குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அண்ட் இந்த பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து 90 meters அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, 90 meters, நான் கொஞ்சம் நடுவில் வரைஞ்சிக்கிறேன். 90 meters லாங் பிளாட்ஃபார்ம். இப்போ இதை வந்து ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணி போகுது. ஒரு ட்ரெயின் வரைய ட்ரை பண்ணுவா. இது பார்க்க ட்ரெயின் மாதிரி இல்லைல்ல, பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆர்டிஸ்டெல்லாம் இல்லைங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெயின். இந்த ட்ரெயின் என்ன பண்ண போகுது, இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ண போகுது. இந்த பிளாட்ஃபார்ம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இங்கே எண்ட் ஆகுது. இந்த ட்ரெயினோட லென்த் வந்து 150 meters அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து ட்ரெயினோட லென்த். ஓகே, ஸோ ட்ரெயினோட லென்த் வேணால் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன். ட்ரெயினோட லென்த் இஸ் 150 meters. உங்கள் பிளாட்ஃபார்மோட லென்த் இஸ் 90 meters. இப்போ இந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ எதுக்கு இதை வரைஞ்சி காமிச்சேன் அப்படின்னா, இதில் ஒரே ஒரு சின்னதான விஷயம் தான். அந்த சின்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெயின் இதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, இதோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் கிராஸ் பண்ணால் பத்தாது. அதாவது இந்த போர்ஷன், ஸ்டார்டிங் போர்ஷன் மட்டும் கிராஸ் பண்ணால் பத்தாது. மொத்த ட்ரெயின், அதாவது அதோட எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லாக இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, ட்ரெயினோட எண்டிங் பாயிண்ட் எப்போ இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து இந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ட்ரெயின் ஸ்டார்டிங்கில் பிளாட்ஃபார்முக்கு முன்னாடி இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மை ட்ரெயினோட ஃப்ரண்ட் மட்டும் இல்லை, ட்ரெயினோட லாஸ்ட் எண்ட் பாயிண்ட், கடைசி கேபின், கடைசி அந்த குட்ஸ் பெட்டி டிடிஆர்லாம் இருப்பார் இல்லையா, அது வரைக்கும் ஃபுல்லாக கிராஸ் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம கிராஸ்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ட்ரெயினோட எண்ட் வரைக்கும் கிராஸ் ஆகணும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுது, ட்ரெயின் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது அண்ட் இதோட எண்ட் வரைக்கும் இங்கே கிராஸ் ஆகணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், பிளாட்ஃபார்மோட லென்த் ப்ளஸ் ட்ரெயினோட லென்த். ஸோ பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து 90 meters ப்ளஸ் ட்ரெயினோட லென்த் வந்து 150 meters. நான் அகெயின் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரெயினோட இந்த பிளாட்ஃபார்மோட ஸ்டார்டிங்கில் இருக்குது ட்ரெயின். இப்போ இந்த பிளாட்ஃபார்மோட எண்டுக்கு ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு, அதாவது இந்த இடத்துல ட்ரெயின் வந்து இந்த போர்ஷன் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கு, அதுக்கு வந்து ஒரு 90 meters. ஆனால் இது மட்டும் பத்தாது. இப்போ ட்ரெயினோட ஃப்ரண்ட் பாயிண்ட் மட்டும்தான் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ ட்ரெயினோட மொத்த லென்த்தும் கிராஸ் பண்ணணும் இல்லையா, ட்ரெயினோட மொத்த லென்த்தும் இதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த பிளாட்ஃபார்மை ட்ரெயின் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு 90 meters. ஸோ ட்ரெயினோட ஃப்ரண்ட் பாயிண்ட்,
அந்த ஃபஸ்ட்டு இன்ஜின், ட்ரெயினோட இன்ஜின் வந்து இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு 90 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ட்ரெயினோட ஹோல் லென்த்தும் இதை கிராஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை கொஞ்சம் தள்ளி வரைகிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். உங்களுக்கு நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? ஆகையால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும். இது இந்த பிளாட்ஃபார்ம், இதுதான் நம்மளோட பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் மொத்தம் இந்த ட்ரெயினோட லென்த்தும் சேர்த்து கவர் ஆகிருக்கணும். ஸோ இது 150 மீட்டர்ஸ். ஸோ இந்த ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இந்த முனையை நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ட்ரெயினோட இன்ஜின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னடாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் யூஸிங் என்னவோ பண்ணிட்டான். ஓகே, இந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அந்த இன்ஜின் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இங்கே வரைக்கும் கிராஸ் ஆகுறது, அது ஒரு 90 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினோட எண்டு பாயிண்ட் இதுவும் வந்து இதை கிராஸ் ஆகிருக்கணும். ஸோ 90 + 150 மீட்டர்ஸ். ஸோ ட்ரெயின் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆன ட்ரெயின், இதை ப்ளூ கலரில் வரைஞ்சிக்கிறேன், இங்கே ஸ்டார்ட் ஆன ட்ரெயின் எப்போ இந்த இடத்துக்கு ரீச் ஆகுதோ, இங்கே இருந்து இந்த டிஸ்டன்ஸ் இதை ரீச் இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ 90 மீட்டர்ஸ் + 150 மீட்டர்ஸ். எனக்கு புரியுது, நான் திரும்ப சொல்கிறேன்னு, ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இது தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயினோட லென்த் ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 0, 4, இங்கே 1, 2. ஸோ டோட்டலாக 240 மீட்டர்ஸ். அதாவது நம்மளுக்கு இதில் வந்து டோட்டலாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து 240 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 240 மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தால ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்பீடையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸ்பீட் வந்து 72 kph இருக்குது, அல்லது kmph கூட கொடுப்பாங்க. kmph km/h, kph km/h தான். ஸோ அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த km/h இருக்குது. ஆனால் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸை நம்ம மீட்டர்ஸில் வச்சுருக்கோம். 240 மீட்டர்ஸில் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் நம்மளோட ஸ்பீடு வந்து km/h இருக்குது. இந்த கன்வர்ஷன் பண்ணாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் யோசிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ ஒன்றும் இல்லை. நீங்கள் முதல்ல யூனிட்ஸை தெளிவாக பாருங்கள். இது மீட்டர்ஸில் இருக்குது, இது கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கன்வர்ஷன் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ 72 km/h மீட்டர்/செகண்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ மீட்டர்/செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 5/18 மல்டிப்ளை பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மீட்டர்/செகண்ட் கன்வர்ஷனுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இதை நான் 5/18 பண்ண மாட்டேன், நான் ஆக்சுவலாக பண்ணுவேன் அப்படின்னா, கிலோமீட்டர் அப்படின்னு போட்டு ஹார்னு போட்டு இது ரெண்டுத்தையும் நீங்கள் செகண்டுக்கு மாற்றணும். ஸோ கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றுறதுக்கு 1 km = 1000 மீட்டர்னு சொல்லிட்டு மேலே 1000 போட்டுட்டு கீழே டினாமினேட்டரில் வந்து ஹார்லேருந்து செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். ஸோ ஹார்லேருந்து மினிட்ஸ்க்கு மாற்றுறதுக்கு ஒரு 60, இன்ட்டு செகண்ட்ஸ்க்கு மாற்றுறது இன்னொரு 60. ஸோ 1000/60 × 60 அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ 1000 / 60 × 60 வந்து என்ன? 3600. 6 6 36, இங்கே ஒரு 0 அங்கே ஒரு 0. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணுறோமா? ஸோ 10/36 which is equal to 5/18. ஏன்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது 5 ஆயிரும், இது 18 ஆயிரும். ஸோ 5/18 நான் டேரெக்டாக சொன்னது. ஆக்சுவலாக அதில் வந்து நம்ம இந்த கன்வர்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். நான் இன்னொரு அந்த இது வேணால் கன்வர்ஷன் மட்டும் இங்கே எழுதி வச்சிட்றேன். km/h, km/h தானே இருக்குது. ஸோ நீங்கள் கிலோமீட்டர் 1 km = 1000 மீட்டர்ஸ் டிவைடட் பை 1 hour is equal to 60 × 60 seconds. இந்த இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 5/18. ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் பெட்டர், இல்லை அப்படின்னா நீங்கள் இது அந்த ப்ராசஸ்னாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் 5/18 தான். ஸோ 5/18 நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 72 × 5/18 இது என்னது? 18 × 2 வந்து 36, 18 × 4 வந்து 72. ஸோ இது வந்து 4 அப்படின்னு ஆயிடுது. ஸோ 4 × 5 that is equal to 20 மீட்டர்/செகண்ட். ஓகே, ஸோ நம்ம ஸ்பீட் வந்து 20 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேவையில்லாத கிளட்டர்லாம் நான் வந்து முதல்ல இரேஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 240 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பீடு வந்து 20 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும் கொஸ்டினில், ஹவு மச் செகண்ட்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அப்படி தானே? ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது டைம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம், இது ரெண்டுத்தையும் வச்சு டைம் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து வெரி வெரி சிம்பிள். என்ன தெரியும் நம்மளுக்கு, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்னு தெரியுமா? இந்த ஒரே ஃபார்முலா தான், இதை மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்னா டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஒன்றும் இல்லை, இந்த எஸ் அன் சைடு கொண்டு போனீங்கன்னா டிவிஷனாக மாறப்போகுது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டி பை எஸ். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ நம்ம டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல 240 மீட்டர்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 0 0 கேன்சல் ஆகுது. இது 224னா இங்கே 12 அப்படின்னு ஆயிரும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 12 செகண்ட்ஸ். ஓகேவா? சிம்பிளான கொஷின் தான். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமுங்கிற சிம்பிளான ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நீங்கள் கொஷினில் இருக்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி ட்ரெயின் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, அப்படியே டக்குன்னு ஒரு புல்லட்டின் பாயிண்ட்ஸாக போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ட்ரெயின் ப்ராப்ளம் வந்தால் டிஸ்டன்ஸ் எப்பயுமே வந்து பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் ட்ரெயின் லென்த், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க ட்ரெயின் கிராஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ட்ரெயினோட எண்டு வரைக்கும் கிராஸ் ஆகணும். ஸோ பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் ட்ரெயின் லென்த்தாக இருக்கணும் டிஸ்டன்ஸ். செகண்ட் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, யூனிட்ஸ் வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யூனிட்ஸ் சேம் மெஷர்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாலும் 240 டிஸ்டன்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாலும் டிவைடட் பை ஸ்பீடு வந்து நீங்கள் 72ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் டோட்டலாக தப்பாக வந்துடும். ஏன்னா அது மீட்டர்ஸில் இருக்குது, இது கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போடுறீங்க. ஸோ இப்படி போடக்கூடாது. ஸோ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறப்ப அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தும் ட்ரெயினோட லென்த்தும் சேர்த்து இது பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா ட்ரெயின் கிராஸ் பண்ணுதுன்னா அதோட லாஸ்ட் கேரேஜ் டிடிஆர் கிராஸ் பண்ணணும். அது டிடிஆர் தானே தெரியல, அவர் கிராஸ் பண்ணணும். ஸோ அதனால் அதை வச்சு டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். இதை ரெண்டுத்தையும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ இதே டைப்பில் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. இதே வேர்டிங்ஸ் தான், ஆனால் இந்த ட்ரெயினோட லென்த் வந்து அதே 150 mm இருக்கட்டும். ஆனால் இந்த பிளாட்ஃபார்மோட லென்த் இருக்கு இல்லையா, பிளாட்ஃபார்ம் லென்த் வந்து 850 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா 90 மீட்டர் பிளாட்ஃபார்முங்கிறது ரொம்ப குட்டி. அவ்வளோ கம்மியாக பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பாங்களா? ஏன்னா உனக்கு 100 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸே ஓடும். 90 மீட்டர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஸ்மால். அதனால் பிளாட்ஃபார்ம் சைஸ் நான் கூட கொடுக்குறேன். 850 மீட்டர்ஸ் பிளாட்ஃபார்ம். ட்ரெயின் லென்த்து அதே வச்சுக்கோங்க. ட்ரெயின் லென்த் அதே 150 mm, 150 மீட்டர்ஸ், mm கிடையாது. ஸ்பீடு நான் உங்களுக்கு வேறு கொடுக்குறேன். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 36 kph ஆர் kmph எதுனாலும் ஓகே. கிலோமீட்டர் பெர் ஹவர், அது ரெண்டுமே கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். ஸோ 36 km/h ஸ்பீடில் 150 மீட்டர்ஸ் லென்த் இருக்கிற ஒரு ட்ரெயின் 850 மீட்டர்ஸ் லென்த் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மை கடந்து போகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.